உட்பட உலக அளவில் வாட்ஸ்அப் சேவை முடங்கியுள்ளதாக டவுன் டிடெக்டர் தளத்தில் பயனர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் மட்டும் புதன்கிழமை, ஏப்ரல் 3 இரவு சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் டவுன் டிடெக்டர் தளத்தில் இதனை தெரிவித்திருந்தனர். இதை வாட்ஸ்அப் தரப்பும் உறுதி செய்துள்ளது. வாட்ஸ்அப் மெசஞ்சரை உலக அளவில் சுமார் 200 கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பயனர்களில் சிலர் இப்போது வாட்ஸ்அப் சேவையை பயன்படுத்துவதில் சிக்கலை எதிர்கொண்டு வருவதை நாங்கள் அறிவோம். விரைந்து 100% பயன்பாட்டு சேவையை பயனர்கள் அனைவருக்கும் வழங்கும் வகையில் பணியாற்றி வருகிறோம் என வாட்ஸ்அப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் மேத்தாவின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேவைகள் முடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஃபோர்ப்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் அதிக சொத்து மதிப்பு கொண்ட இந்திய கோடீஸ்வரர்களின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இந்த ஆண்டு அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் சுமார் 200 பேர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு வெளியான பட்டியலில் 169 பேர் இடம்பெற்றிருந்தனர். இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் $954 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு சொத்து மதிப்பை $675 பில்லியன் விட 41% அதிகமாகும். இந்த பட்டியலில் 116 பில்லியன் சொத்து மதிப்புடன் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்துள்ளார். உலக அளவில் இவர் 9வது இடத்தில் இருக்கிறார். $100 பில்லியன் கிளப்பில் இணைந்த முதல் இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பானிக்கு அடுத்து 84 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பட்டியலில் 4ஆம் இடத்தில் இந்தியாவின் கோடீஸ்வர பெண்மணியாக அறியப்படும் சாவித்ரி ஜிண்டால் உள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டில் உலகின் மிகவும் வயதான மனிதர் என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த ஜுவான் விசெண்டே பெரெஸ் மோரா நேற்று முன்தினம் தனது 114 வயதில் காலமானார். ஜுவான் விசெண்டே 2022 பிப்ரவரி 4 அன்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றபோது அவருக்கு 112 வயது மற்றும் 25 நாட்கள். அப்போது அவர் உலகின் மிக வயதான மனிதராக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டார். ஜுவான் விசெண்டே 11 குழந்தைகளுக்கு தந்தையாவார். 2022 நிலவரப்படி அவருக்கு 41 பேரக்குழந்தைகள், 30 பேரக்குழந்தைகள் உள்ளனர். ஜுவான் விசெண்டே மே 1909 27 ஆண்டியன் மாகாணம் தச்சிராவில் உள்ள எல் கோப்ரே நகரில் பிறந்தார். 10 குழந்தைகளில் அவர் 9வது குழந்தையாக பிறந்தார். 5வது வயதில் தனது அப்பா மற்றும் சகோதரர்களுடன் சேர்ந்து விவசாய பணிகளைத் தொடங்கிய அவர் கரும்பு, காபி ஆகியவற்றின் அறுவடைக்கு உதவியதாக கின்னஸ் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதானி குழுமத்தின் அங்கமான அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பு தற்போது 10,000 மெகாவாட்ஸை தாண்டியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் 10,000 மெகாவாட்ஸ் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பை எட்டும் முதல் நிறுவனமாக அது உருவெடுத்துள்ளது. தற்போது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் 7,393 மெகாவாட் சோலார், 1,401 மெகாவாட்ஸ் காற்றாலை, 2,140 மெகாவாட்ஸ் காற்றாலை சோலார் ஹைபிரிட் என மொத்தமாக 10,934 மெகாவாட்ஸ் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பைக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் 58 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும் என்றும் ஆண்டுக்கு 2.1 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கட்டுப்படுத்தப்படும் என்றும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் எரிசக்தி சார்ந்து இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்ற அதானி குழுமம் எத்தகைய வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது சான்றாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் 45,000 மெகாவாட்ஸ் கட்டமைப்பை உருவாக்குவதை இலக்காகக் கொண்டு பயணித்து வருகிறோம் என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேரை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. இதில் முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்களை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக்குறைவால் சாந்தன் உயிரிழந்தார். பின்னர் உயர் நீதிமன்ற அனுமதியின் பேரில் முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் மார்ச் 13 தேதி சென்னையில் உள்ள இலங்கை துணைத் தூதரகத்தில் நேர்காணலுக்கு ஆஜராகினர்.
இம்மூவருக்கும் இலங்கைக்குச் செல்ல இந்திய மற்றும் இலங்கை அரசுகளிடமிருந்து அனுமதி கிடைத்தது. நேற்று காலை 6 மணிக்கு இலங்கை சென்ற பிரிரங்க லங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் மூவரையும் பாதுகாப்பு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். அவர்களுடன் வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியனும் சென்றுள்ளார். இலங்கை விமான நிலையத்தில் குடிவரவுத்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் 3 பேரிடமும் விசாரணை நடத்திய பின்னர் நேற்று மாலை மூவரையும் இலங்கைக்குள் அனுமதித்தனர். இவர்கள் 3 பேரும் இலங்கையில் வட மாகாணங்களில் உள்ள உறவினர்களை சந்திக்கின்றனர். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6545 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 52,360 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் 30 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 85 ரூபாய் 30 பைசாவாக விற்கப்படுகின்றது.